இஸ்லாமிய மதம் கிபி 7ஆம் நூற்றாண்டில் முகமது நபி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. 7ஆம் நூற்றாண்டில் தோன்றிய இஸ்லாமிய மதம் கிபி 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்தியாவிற்குள்ளே நுழைந்தது. வரலாறு இப்படி இருக்க சில பேர் கூறுவது என்னவென்றால், இஸ்லாமிய மதம் என்பது கிபி 7ஆம் நூற்றாண்டிலேயே இந்தியாவிற்குள், குறிப்பாக கேரளாவிற்குள் வந்துவிட்டது. அன்றைய காலகட்டத்தில் சேரநாட்டை ஆட்சி செய்த சேர மன்னரான சேரமான் பெருமாள் எனப்படும் ஒரு மன்னர் இஸ்லாமிய மதத்திற்கு மதம் மாறினார். அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் ஒரு மசூதி என்பது கேரளாவில் கட்டப்பட்டது. அந்த மசூதி தான் இந்தியாவிலேயே மிகவும் பழமையான மசூதி என சில பேர் சொல்லி வர்றாங்க. இவர்கள் சொல்வது போலவே உண்மையாலுமே ஒரு சேர மன்னர் இஸ்லாமிய மதத்திற்கு மதம் மாறினாரா? சேரமான் பெருமாள் என்று அழைக்கப்படும் அந்த மன்னர் யார்? இந்தியாவினுடைய மிக பழமையான மசூதி எங்கு இருக்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேரமான் பெருமாள் கிபி 8ஆம் நூற்றாண்டில் சேரநாட்டை ஆட்சி செய்தவர். 63 நயன்மார்களில் இவரும் ஒருத்தர். இவர் தான் பிற்காலகட்டத்தில் இஸ்லாமிய மதத்திற்கு மதம் மாறிட்டதா சொல்றாங்க. இந்த மன்னர் இஸ்லாமிய மதத்திற்காக மதமாறிய கதையை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அரேபிய பகுதியில் இருந்த நபி அவர்கள் கடவுள் இருக்கிறார் என்று நிரூபிப்பதற்காக நிலவை இரண்டாக குலைக்கின்றார். அவர் நிலவை இரண்டாக பிரித்த சமயத்துல நம்முடைய சேரநாட்டில் இருந்த சேர மன்னர் அந்த ஒரு நிகழ்வை அரண்மனை மாடியிலிருந்து பார்த்திருக்கின்றார். இந்த ஒரு நிகழ்வு நடந்த பிறகு எப்படி நிலவு இரண்டாக பிளந்தது என அங்கு இருப்பவர்களிடம் சேர மன்னர் விசாரித்ததாகவும், அந்த சமயத்தில் அரபு நாட்டிலிருந்து சேரநாட்டு துறைமுகத்துக்கு வந்த சில அரேபியர்கள், எங்கள் ஊரில் நபி எனும் ஒரு இறை தூதர் வந்திருக்கின்றார், அவர்தான் கடவுள் இருக்கிறார் என்று நிரூபிப்பதற்காக அந்த மக்களிடத்திலேயே நிலவை இரண்டாக பிளந்து காட்டினார் என சொல்றாங்க. இந்த ஒரு செய்தியை கேட்ட உடனேயே சேர மன்னர், நான் நபியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரபு வணிகருடன் கிளம்பியவர் அரேபியாவில் உள்ள மெக்காவுக்கு போறாரு. அரேபியா சென்ற சேர மன்னர் அங்கு முகமது நபியை பார்த்து இஸ்லாமிய மதத்திற்கு மாறிக்கொண்டதாகவும், தன்னுடைய பெயரை தாஜுதீன் என மாற்றிக்கொண்டதாகவும், 3 நாட்கள் அங்கே இருந்து ஹஜ் கடமையை முடித்துவிட்டு அதன் பிறகு ஜித்தா தேசத்து மன்னரினுடைய தங்கையை திருமணம் செய்து கொண்டு இஸ்லாமிய மதத்தை பரப்புவதற்காக இந்தியா வரும் வழியில் ஓமனில் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போய்விடுகின்றார். அவர் இறப்பதற்கு முன்னாடி அவர் ஒரு கடிதத்தை அவர் குழுவிடம் கொடுத்ததாகவும், சேர மன்னர் கொடுத்த அந்த ஒரு கடிதத்தை மாலிக் பின் தினார் எனப்படுபவர் சேரநாடு வந்து அந்த மன்னருடைய குடும்பத்தை கொடுத்து இங்கு இஸ்லாமிய மதத்தை பரப்பிக் கொள்வதற்கு சேரமான் பெருமாள் அனுமதி கொடுத்துள்ளார் என கூறி அதன் பிறகு அங்கு இஸ்லாமிய மதத்தை பரப்பியதாகவும், கொடுங்கலூரில் அவருக்கு ஒரு மசூதி கட்டியதாகவும் இந்த ஒரு கதையை சொல்லுவாங்க. இந்த கதையில் அவர்கள் சொல்லும் முகமது நபி நிலவை இரண்டாக பிளந்தார், பல அதிசயங்களை செய்தார் என கூறுவது அனைத்துமே அவங்களுடைய மத நம்பிக்கை. அதில் நம்ம தலையிட போவது கிடையாது. ஆனால் அவர்கள் அடுத்து சொல்லக்கூடிய ஒரு சேர மன்னர் இங்கு இருந்து மெக்கா சென்று இஸ்லாமிய மதத்திற்கு மதம் மாறினார் என்று சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது. இவர்கள் சொல்லக்கூடிய இந்த சேரமான் பெருமாள் உண்மையிலே யாரு அப்படின்னா, கிபி 8ஆம் நூற்றாண்டுல சேரநாட்டை ஆட்சி செய்த ஒரு சேர மன்னர். இவர் வெறும் மன்னர் மட்டும் கிடையாது, 63 நயன்மார்கள்ல இவரும் ஒருத்தர். சைவ சமயம் தலைத்தோங்குவதற்காக அன்றைய காலகட்டத்தில் சைவ சமயத்திற்காக இவர் நிறைய பண்ணியிருக்காரு. இவர் ஒரு மிக பெரும் சிவபக்தரும் கூட. இது மட்டும் இல்லாம இவருடைய ஆட்சி காலகட்டத்தில் சேரநாட்டில் நிறைய சிவன் கோவில்கள் என்பதும் கட்டப்பட்டது. இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு மிக பெரும் சிவபக்தராகவும் இவர் இருந்துள்ளார். இப்படி இருக்கையில இவர் எதற்காக இஸ்லாமிய மதத்தை ஏற்றிருக்க வேண்டும்? அடுத்ததாக இவர்கள் சொல்லக்கூடிய கதை என்ன அப்படின்னா, முகமது நபி அவர்களிடமே நேரடியாக சென்று இந்த சேரமான் பெருமாள் இஸ்லாமிய மதத்திற்கு மதம் மாறினதாக சொல்லுவாங்க. ஆனால் இதில் ஒரு மிக பெரும் முரணுமே இருக்குது. அது என்ன அப்படின்னா, முகமது நபி வாழ்ந்த காலகட்டம் என்பது கிபி 7ஆம் நூற்றாண்டு. இவர் இஸ்லாமிய மதத்தை தோற்றுவித்த ஆண்டு என்பது கிபி 610. ஆனால் இந்த சேரமான் பெருமாள் ஆட்சி செய்த காலகட்டம் அல்லது வாழ்ந்த காலகட்டம் என்பது கிபி 8ஆம் நூற்றாண்டு. எதை வைத்து இவர் கிபி 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக சொல்றாங்க அப்படின்னா, இவருடைய ஆட்சி காலகட்டத்தில் சுந்தரர் எனப்படும் ஒருவர் இருந்தார். இவர் இருந்த சமயத்துல தான் பல்லவ நாட்டின் அரசனாக ராஜசிம்மன் என்பவர் இருந்தார். இந்த ராஜசிம்மன் கிபி 8ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் தான் பல்லவ நாட்டை ஆட்சி பண்ணாரு. இது மட்டும் இல்லாம சேரமான் பெருமாளும் சுந்தரரும் பாண்டிய நாட்டுக்கு போயிருக்காங்க. அந்த சமயத்தில் பாண்டிய நாட்டின் அரசனாக இருந்த கோச்சடையான் ரணதீரன் இவர்களை வரவேற்றதாக சில குறிப்புகளுமே உண்டு. இவருடைய காலம் என்பதும் கிபி 8ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டம். இந்த காலங்கள் அனைத்தையும் நம்ம வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது முகமது நபி வாழ்ந்த காலகட்டத்திற்கும் இந்த சேரமான் பெருமாள் வாழ்ந்த காலகட்டத்திற்கும் இடையே 1 நூற்றாண்டு காலம், குறைந்தது 70 ஆண்டுகளாவது இடைவெளி இருந்திருக்கும். இப்படி இருக்கையில இவர் எப்படி நபிகளை பார்த்திருப்பாரு? நபி எப்படி இவருக்கு மதமாற்றத்தையும் பண்ணி வச்சிருப்பாரு? அடுத்ததாக இவர்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, கேரளாவில் உள்ள கொடுங்கலூரில் ஒரு மசூதி உள்ளன. இந்த மசூதியின் காலம் என்பது கிபி 611 என்று சொல்லுவாங்க. அதாவது இஸ்லாமிய மதம் 610 தோன்றியதாகவும் இந்த மசூதி 611 கட்டியதாகவுமே இவங்க சொல்லிட்டு வர்றாங்க.
இவங்க சொல்வதை பார்த்தால் வெறும் ஒரு ஆண்டிலேயே இஸ்லாமிய மதம் என்பது அரேபியாவில் இருந்து சேர நாட்டுக்கு வந்ததாக இவங்க சொல்றாங்க. ஆனால் இதற்கும் எந்த ஒரு ஆதாரமே கிடையாது. உலகத்தின் மிகவும் பழமையான மசூதி என்றால் அது கியூபா மசூதி. இந்த மசூதி மெக்காவில் உள்ளது. இந்த மசூதியை கிபி 622 கட்டி முடிச்சாங்க. அதாவது உலகின் மிகவும் பழமையான ஒரு மசூதியே அரேபியாவில் உள்ளது. ஆனால் அதற்கும் பழமையான மசூதி இவங்க நம்முடைய சேர நாட்டில் இருப்பதாக சொல்லிக் கொண்டு வர்றாங்க. இவர்கள் சொல்லக்கூடிய இந்த மசூதி என்பது சேரமான் ஜுமா மசூதி. இந்த மசூதி என்பது இன்றளவும் இருக்கின்றன. இந்த மசூதி என்பது 1400 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது கிபி 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. ஆனால் இது மசூதியா என்று கேட்டீங்கன்னா, இந்த சேரமான் ஜுமா மசூதி இருக்கும் இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் சேரமான் பரம்பு எனப்படும் ஒரு இடம் இருக்கின்றன. அந்த இடத்தில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் சேர மன்னர்களின் அரண்மனைகள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாம அந்த பகுதிகளில் நிறைய பழமையான சிவலிங்கங்களும் கோயில்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. அப்படின்னா இந்த மசூதி என்னவாக இருந்து எதுவாக மாறியிருக்கிறது என்பதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இவர்கள் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு கதை என்ன அப்படின்னா, சேரமான் பெருமாள் இஸ்லாமிய மதத்திற்கு மாறுவதற்கு முன்னாடி சேரநாட்டை அவர் பல பிரிவுகளாக பிரித்து அவங்க குடும்ப உறுப்பினரிடம் கொடுத்து விட்டு தான் அவர் சேரநாட்டுக்கு போனதாகவுமே சொல்லுவாங்க. இந்த கதையிலேயுமே ஒரு மிக பெரும் உண்மையும் இருக்கிறது, ஒரு பொய்யும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு சேர மன்னர் சேரநாட்டை பல பிரிவுகளாக பிரித்து கொடுத்து விட்டு அவர் போயிடுறாரு. அப்படி போன சேர மன்னர் யாரு அப்படின்னா, அவர் ராமவர்ம குலசேகரன். இவர் வாழ்ந்த காலகட்டம் என்பது கிபி 12ஆம் நூற்றாண்டு. நபிகள் வாழ்ந்த காலகட்டம் என்பது கிபி 7ஆம் நூற்றாண்டு. 2 பேருக்கும் இடையே 500 ஆண்டுகள் இடைவெளி என்பதும் இருக்கின்றன. இதுவும் ஒரு பொய்யான கதை என்பது இதன் மூலமாகவே நமக்கு தெரிய வருகின்றது. இந்த கதையை பற்றி குறிப்பிடக்கூடிய முதல் நூல் எது அப்படின்னா, அது கிபி 16ஆம் நூற்றாண்டில் ஷேக் ஜெயினுதீன் என்பவர் எழுதிய துகபாத்துல் முஜிஹிதீன் எனப்படும் ஒரு நூலில் தான் இந்த கதையை பற்றி அவர் கூறியிருக்காரு. இந்த புத்தகத்தினுடைய ஒரு முதன்மையான கதை என்ன அப்படின்னா, அது கேரளாவில் உள்ள மாப்பிள்ளை இஸ்லாமியர்களுக்கும் போர்ச்சுகீசியர்களுக்கும் நடந்த ஒரு சண்டையை பற்றி தான் இந்த நூலில் சொல்லியிருப்பாங்க. இந்த நூல் இஸ்லாமிய வரலாற்றை கூறக்கூடிய ஒரு நூல் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய மதத்தின் வரலாற்றை கூறக்கூடிய எந்த ஒரு நூல்லையுமே இப்படி ஒரு சேர மன்னர் வந்தார், அவர் இஸ்லாமிய மதத்திற்கு மதம் மாறினார் என்ற போடும் ஒரு குறிப்பே கிடையாது. இது மட்டும் இல்லாமல் வரலாற்று காலகட்டங்களில் பல அரபு நாட்டு வணிகர்களும் பல அரபு நாட்டு பயணிகளும் பல முறை இந்தியாவிற்கு பல குறிப்புகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி இந்தியாவிற்கு வந்துட்டு போன எந்த ஒரு அரேபிய பயணியோ அல்லது பிற நாட்டு பயணிகளோ இது மாதிரியான ஒரு குறிப்பை நமக்கு கொடுக்கவே கிடையாது. சேர மன்னர் இஸ்லாமிய மதத்திற்கு மதம் மாறினார் என்ற செய்தி எந்த ஒரு பயணிகளாலும் குறிப்பிட கிடையாது. எந்த ஒரு கல்வெட்டிலும் செப்பேடுகள் போன்ற இதிலுமே இந்த ஒரு கதை இதுவரைக்குமே பதிவு செய்யப்படவே இல்லை. இதை இவர்கள் மட்டும்தான் சொல்லியும் வர்றாங்க. உண்மையிலேயே ஒரு சேர மன்னர் இஸ்லாமிய மதத்திற்கு மதம் மாறினாரா என்று கேட்டீங்கன்னா கிடையாது. அப்படி அவர் மதம் மாறினாரு சொன்னாங்க அப்படின்னா அதற்கும் எந்த ஒரு ஆதாரமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.